இங்கே ஒருத்தவன் ரொம்ப குண்டாக இருக்கான். அவனை வந்து ஒரு சூனியக்கார கிழவன் வந்து கன்னத்தில் தடவி கொடுத்துட்டு போயிடுறான். அவன் தடவி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் டெய்லி அவனுக்கு வெயிட்டு குறைய ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அப்பா நம்ம சாப்பிட்டு வெயிட்டு ஏற்றுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் சாப்பிட 2 மடங்காக வெயிட்டு குறைய ஆரம்பிக்குது. ஐயே என்னடா இது பெரிய பிரச்சனை, ஏன்னா 50 கிலோ வரைக்கும் குறைஞ்சிச்சு. டாக்டர் போயிட்டு ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, ரிப்போர்ட்லேயும் எதுவும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக தெரியல. ஆனால் ஏன்டா அவனுக்கு வெயிட் இவ்வளோ கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இதுமாரி நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் ரொம்ப அவன் உடம்புல இருக்கக்கூடிய சதையெல்லாம் போயிட்டு வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி டையின்னு உட்காந்துருக்கான். அப்போ அந்த சூனியக்கார கல்வி வந்துட்டு இந்தாங்க ஐயா இந்த பேன் கேக்கை வச்சுக்க. ஏன் அப்படின்னா இந்த சாபத்தை நீ இன்னொரு விஷயத்துக்கு மேலே வேணால் இது பண்ணலாமே தவிர இந்த சாபத்தை போக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரத்தத்தை கிழித்து அந்த பேன் கேக்கில் ஊற்றுறாங்க. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவன் ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்திருக்கான். காரில் போயிட்டு இருக்கும்போது இந்த சூனியக்கார கிழவனுடைய பொண்ணு குறுக்க வந்திருக்கு, ஏற்றி விட்டு போயிட்டான். இவன் வக்கீலாக இருக்கிறதுனால கேஸில் அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குன்னு வாதாடி இவன் தப்பிச்சிடுறான். அதனால தான் இந்த சூனியக்கார கிழவன் இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்துருக்கான். கடைசியில் மனசு இறங்கி ஓகேப்பா இதை மாற்றி விட்டு போயிடுப்பான்னு சொல்லியிருக்கான். அடுத்த நாள் போய் பார்த்தா அவன் வீட்டில் அவனுடைய பொண்டாட்டியும் பொண்ணும் சேர்ந்து அந்த பேன் கேக்கை சாப்பிட்ருக்காங்க. 2 பேருமே செத்து விட்டாங்க.